சென்னையின் ஷெனாய் நகரில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் பள்ளி 1715ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் மிக பழமையான பள்ளி மட்டுமல்ல, ஆசியாவிலேயே தொடர்ந்து இயங்கி வரும் மிக பழமையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் வீரர்களின் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக இராணுவ ஆண்கள் அனாதை இல்லம் என்ற பெயரில் இது தொடங்கப்பட்டது. 300 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வியையும் ஒழுக்கத்தையும் ஒரு சேர வழங்கி வரும் இப்பள்ளி தமிழகத்தின் கல்வி பாரம்பரியத்திற்கு ஒரு மகுடமாக திகழ்கிறது. இப்பள்ளியின் சிவப்பு நிற கட்டிடங்கள் மற்றும் பழமையான தேவாலயம் ஆகியவை சென்னையின் முக்கிய பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இப்பள்ளி வெறும் பாடப்புத்தக கல்வியை மட்டும் போதிக்காமல் மாணவர்களின் விளையாட்டு திறனிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. குறிப்பாக இப்பள்ளியின் ஹாக்கி அணி தமிழக அளவில் பல சாதனைகளை படைத்திருக்கிறது. பல தலைமுறை மாணவர்களை ஒரு சிறந்த குடிமகன்களாக மாற்றிய இப்பள்ளியின் வரலாறு பழமை என்பது வெறும் காலம் அல்ல, அது ஒரு அனுபவம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்பள்ளியின் தாரக மந்திரம் இறையருளை நம்பி சரியானதை செய் என்பதாகும். ஒரு சிறிய அனாதை இல்லமாக தொடங்கி இன்று 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் ஒரு மாபெரும் நிறுவனமாக உயர்ந்திருப்பது அதன் பின்னணியில் இருந்த ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையே காட்டுகிறது. கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு அதே சமயம் தனது அடிப்படை விழுமியங்களை மாறாமல் வைத்திருப்பது இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு பெரிய ஊக்கமாகும். இறுதியாக புனித ஜார்ஜ் பள்ளி போன்ற கல்வி நிறுவனங்கள் நமக்கு சொல்லும் செய்தி மிக தெளிவானது. ஒரு நல்ல நோக்கம் மற்றும் விடாமுயற்சியுடன் தொடங்கப்படும் எந்த ஒரு காரியமும் காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும். பல போர்கள், இயற்கை சீற்றங்கள் மற்றும் அரசியல் மாற்றங்களை கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கும் இந்த பள்ளி கல்வியிலேயே ஒரு சமூகத்தின் நிரந்தர சொத்து என்பதை பறைசாற்றுகிறது. இன்றைய காலை பொழுதில் அத்தகைய பாரம்பரியம் மிக்க கல்வி சேவையை நினைவு கூர்ந்து நாமும் புதிய விஷயங்களை கற்க தொடங்குவோம்.